கந்தக்குடி யுத்தம். உமர் அவர்கள் ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களின் பசியை நீங்கள் பார்க்கவில்லையா என்று தங்களுடைய ஆடையை உயர்த்துகிறார்கள். ஒரு கல் அதில் கட்டப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருக்கு முன்னால் தன்னுடைய ஆடையை உயர்த்தினார்கள். அதில் 2 கல் கட்டப்பட்டிருந்தது. இன்றைய நம்முடைய வீடுகளுடைய படுக்கை என்ன? படுக்கை என்ன? சொகுசான படுக்கை இல்லாமல் உறக்கம் நமக்கு இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கை என்ன? பேரித்தமல ஓலைகள். உமர் அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருடைய அறையில் நுழைகிறார்கள். நுழைந்து பார்த்தால் ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முதுகில் பேரித்தமலத்துடைய அடையாளங்கள் வெளிப்படுகிறது. அந்த பேரித்தமல ஓலையுடைய அடையாளம் அவருடைய முதுகில் பதிந்திருக்கிறது, அதில் படுத்திருந்த காரணத்தால். அதை பார்த்தவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள் உமர் இப்னு கத்தாப். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உமரே ஏன் அழுகிறாய்? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா கைசருடைய கோட்டைகளில் வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர்களுடைய நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய தலைவர் நீங்கள், உங்களுடைய நிலைமையை பார்த்து நாங்கள் அழாமல் எப்படி இருக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை பார்த்து கேட்டார்கள், அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆখিরাহ? சுப்ஹானல்லாஹ், உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா அவர்களுக்காக இந்த துன்யாவும் எமக்காக அல்லாஹ் மறுமையும் வைத்திருப்பதை? அமா தர்தா யா உமர், எதற்காக அழுகிறாய் உமரே? இந்த துன்யாவிற்காகவா? எமக்காக அல்லாஹ் வைத்திருப்பது மறுமையை உமரே. அல் ஆখিরাத்து கைரு வ அப்கா, அவர்களுக்காக படைக்கப்பட்டது இந்த துன்யா உமரே என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேளுங்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவில் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து பார்த்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள். எளிதாக அல்லாஹ்வுடைய தூதர் இரவுடைய நேரத்தில் வெளியே வர மாட்டார்கள், அதுவும் தனிமையில் வெளியே வருகிறார்கள். வந்து பார்த்தால் அபூபக்கர் இருக்கிறார், உமர் இருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹுமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா அக்ரஜகுமா மின் புயூத்திகுமா ஹாதிஹி ஸாஅ? இந்த நேரத்தில் உங்களை வீட்டிலிருந்து வெளியே வரச் செய்தது எது? எதற்காக வெளியே வந்திருக்கிறீர்கள்? அபூபக்கர் சொல்ல போகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்கள் சொல்ல போகிறார்கள். என்ன வார்த்தை தெரியுமா? யார் அபூபக்கர்? யார் அபூபக்கர்? நபிமார்களுக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்த உம்மத்திலும் கண்ணியமான ஒருவரை அல்லாஹ் ஆக்கி இருந்தான் என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அபூபக்கர்? செல்வத்தாலும் உயிராலும் என்னை அரவணைத்தவர் அபூபக்கர். இந்த உலகத்தில் எனக்கு பரிகாரம் செய்தவர்களுக்கு எல்லாம் என்னால் முடிந்த அளவு நான் செய்து விட்டேன். ஆனால் அபூபக்கர் எனக்கு செய்த உதவிக்கு மட்டும் என்னால் செய்ய முடியவில்லை. அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைத்து விட்டேன். இந்த பள்ளியின் எல்லா வாசல்களையும் அடையுங்கள், அபூபக்கரின் வாசலை தவிர. என் தோழரை ஒருபோதும் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் என்று சொன்ன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹு அக்பர்! எப்படி உமரின் சிறப்புகளை இந்த நேரத்தில் சொல்லுவது? அந்த உமர், அபூபக்கர் சித்திக் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல் ஜூ யா ரசூலல்லாஹ், பசி அல்லாஹ்வுடைய தூதரே. அபூபக்கர் சொல்கிறார் பசி என்று, உமர் சொல்கிறார் பசி என்று. நம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது எம் வாழ்க்கையில் உணவில்லாமல் பசியில் காத்திருக்கிறோமா? ஒருவேளை அதுவும் 3 நாட்கள் எந்த உணவும் இல்லை அவர்களுக்கு. பசி யா ரசூலல்லாஹ். இதுதான் வீடுகளில் எங்களால் தங்க முடியவில்லை, வெளியே வந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், உங்கள் இருவரையும் எது வெளியே வர வைத்ததோ அதுதான் என்னையும் வெளியே வர வைத்திருக்கிறது.
யார் சொல்கிறார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பசியில் ஒரு தூதர், கண்ணியத்துக்குரியவர்களே. நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நபிக்கு கூட அந்த அருட்கொடை கொடுக்கப்படவில்லை. உணவு, எப்போது பார்த்தாலும் என்ன நினைத்தாலும் எதையும் சாப்பிடக்கூடிய சக்தி அல்லாஹ் எமக்கு கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூபக்கரே, உமரே, உங்களை எது வெளியே வர வைத்ததோ அதுதான் என்னையும் வெளியே வர வைத்திருக்கிறது. ஃபகூமு கூமு, வாருங்கள் செல்வோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 2 தோழர்களையும் அழைத்துக் கொண்டு ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அன்சாரி தோழருடைய வீட்டிற்கு சென்று அங்கே கேட்கிறார்கள், யாராவது வீட்டில் உண்டா என்று. ஒரு பெண் பதில் சொன்னார்கள், அவர்களுடைய மனைவி, யாரும் இல்லை. வந்தது யார் என்று பார்த்தபோது, யார்? அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் உமரும். சொன்னார்கள், மர்ஹபன் வ அஹ்லன், வாருங்கள், வரவேற்கிறோம் என்று கண்ணியத்தோடு அந்த பெண் வீட்டிற்குள் அந்த மூவரையும் அழைத்து சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஐன ஃபுலான், எங்கே உங்களுடைய கணவர்? அந்த பெண் சொன்னார்கள், என்னுடைய கணவர் தண்ணீரை எடுப்பதற்காக வெளியே சென்றிருக்கிறார், வந்து விடுவார், கொஞ்சம் அமர்ந்திருங்கள் என்று சொல்கிறார்கள். கண்ணியத்தோடு அந்த அன்சாரி தோழர் கொஞ்ச நேரம் சென்றதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைகிறார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அந்த நபி தோழருடைய பெயரை பதிவு செய்கிறார்கள். அபுல் ஹைதம் இப்னு தைஹான் ரலியல்லாஹு அன்ஹு, அன்சாரி, மதீனாவாசி. அபுல் ஹைதம் உள்ளே வருகிறார். வந்து பார்த்தால் ரசூலுல்லாஹ் வீட்டில், அபூபக்கர் வீட்டில் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் அவர்கள் வீட்டில் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னார்கள், அவர்களை பார்த்தவுடன், அல்ஹம்துலில்லாஹ் மா அஹதுன் அல் யௌம அக்ரம அத்யாஃபன் மின்னி, அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், என்னை விட இந்த இரவில் கண்ணியமுள்ள விருந்தாளிகளை வரவேற்றது யாராக இருக்க முடியும்? அன்சாரிகளுடைய குணம் அது, அன்சாரிகளுடைய பண்பது. ஹுப்புல் அன்சாரி மினல் ஈமான் புக்துல் அன்சாரி மினன் நிஃபாக். ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், அன்சாரிகளை நேசிப்பது ஈமானின் அடையாளம், அன்சாரிகளை வெறுப்பது நிஃபாக்கின் அடையாளம் என்று. ஹுப்புல் அன்சார். அபுல் ஹைதம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், கண்ணியமிக்க விருந்தாளியை இன்றைய தினம் போல வரவேற்றது யாராக இருக்க முடியும்? அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறானே. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கிறார்கள், அபூபக்கருடைய முகத்தை பார்க்கிறார்கள், உமர் அவர்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள். பசியின் அடையாளம் தென்பட்டவுடன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உலர்ந்த எல்லா பேரித்தம்பழங்களையும் முன்னால் கொண்டு வைக்கிறார்கள். கத்தியை எடுத்தார்கள், ஒரு ஆட்டை அடுக்க போனார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பால் கறக்கக்கூடிய ஆட்டை அறுக்காதே என்று. வேறொரு ஆட்டை அறுத்து அதை சமைத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சாப்பிடுகிறார்கள். கொஞ்சம் ரொட்டி துண்டுகள், கொஞ்சம் மாமிசங்கள், கொஞ்சம் பேரித்தம்பழங்கள், குளிர்ந்த அவர் எடுத்து வந்த அந்த தண்ணீர் அன்று இரவுடைய உணவாக அமைகிறது. அதை உண்டு முடித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரையும் உமரையும் ஒரு முறை பார்த்தார்கள். பார்த்து சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அபூபக்கரே, உமரே, என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லதுஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈமி யௌமல் கியாமா, இந்த அருள்கொடையை பற்றி நாளை மறுமையில் நீ விசாரிக்கப்படுவீர் அபூபக்கரே, உமரே. சொன்னார்கள் மேலும், அஹ்ரஜக்கும் மின் புயூதிக்குமுல் ஜூ, பசிதான் நம்முடைய வீடுகளை விட்டு எம்மை வெளியே வர வைத்தது. ஆனால் நாம் திரும்ப செல்லும் போது இந்த அருட்கொடையை நிரம்ப பசி ஆற நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்கிறோம். இந்த அருட்கொடைக்காக நாளை மறுமையில் அல்லாஹ் எம்மை விசாரணை செய்தே தீருவான் அபூபக்கரே, உமரே. அல்லாஹு அக்பர். யாரை அல்லாஹ் விசாரிப்பான்? அல்லாஹு அக்பர். பசிக்கு பின்னால் கிடைத்த அந்த அருட்கொடை அதுவும் விசாரிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ரிவாயத்தில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அருட்கொடைக்காக அல்லாஹ் எம்மை விசாரிப்பான். ظில்லுன் பாரிதுன் வருதபுன் தய்யிபுன் வமாஉன் பாரிதுன், அழகான நிழல், பேரித்தம்பழங்கள், குளிர்ந்த தண்ணீர்,
இதையும் அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை விசாரிப்பான். அலம் நுஸஹ் லக ஜிஸ்மக், உன் உடலை நான் ஆரோக்கியப்படுத்தவில்லையா? உனக்கு குளிர்ந்த தண்ணீரை நான் அளிக்கவில்லையா என்று அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமத்தி, நாளை மறுமையில் ஒரு அடியானுடைய பாதம் ரப்புக்கு முன்னால் நகல முடியாது இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல். உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, எப்படி வாழ்வை கழித்தாய்? வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய்? வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வஃபீமா அன்ஃபகஹ், செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்? உன் உடலை எப்படி பாதுகாத்தாய்? இதற்கு பதில் சொல்லாத வரை அல்லாஹ்விற்கு முன்னால் பாதங்களை நகட்ட முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள். அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. பாதுகாப்பான வீடு, தங்குவதற்கு உண்ணுவதற்கு உணவு, ஆரோக்கியமான உடல் அமைப்பு, வேலை செய்வதற்கு ஏற்ப. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்கிறான் ஆரோக்கியமான உடல்நிலையோடு, பாதுகாப்பான இருப்பிடத்தோடு, இந்தஹு கூத்து யௌமிஹி, ஒரு நாளுடைய உணவோடு. இவன் யார் தெரியுமா? ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, உலகமெல்லாம் ஆட்சி செய்பவனை போல். அது கிடைத்தால் போதும் அவனுக்கு. பாதுகாப்பான வீடு, யோசித்து பாருங்கள். பாதுகாப்பு என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவது. எத்தனையோ மாளிகையில் வாழக்கூடிய எத்தனையோ நாடுகளில் அவர்கள் கேட்கக்கூடியது தினமும் மரண ஓலங்களும் குண்டுகளின் சப்தங்களும். இல்லையா? எத்தனை முஸ்லிம் நாடுகளில் அவர்கள் மாளிகையில் வசித்தாலும் அவர்களுக்கு நிம்மதி கிடையாது. ஆனால் அல்லாஹ் நமக்கு வாழக்கூடிய நாடுகளில் நிம்மதியை தருகிறான். அன்றைய தினத்துடைய உணவுடைய கவலை எம்மில் யாருக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. பல தலைமுறைகளுக்கு வேண்டுமானாலும் எம்மில் சொத்து இருக்கும். ஆரோக்கியமான உடல் அமைப்பு, எதையும் செய்யக்கூடிய உடல் வலிமை, இது ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் போதும், உலகமெல்லாம் அவனுக்கு கிடைத்ததை போல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.